ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ரூம்குள்ள ஒரு கருப்பு நாயும் ஒரு வெள்ளை நாயும் இருந்துச்சான். எப்பயுமே இந்த வெள்ளை நாய் ரூமை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமா வாழை ஆட்டிட்டே வருது. ஆனா இந்த கருப்பு நாய் வெளியே வரும்போது கோபமா குறைச்சிட்டே வருது. இதை பார்த்து ஒரு லேடி ஆச்சரியப்பட்டு யோசிக்கிறாங்க. ஒரே ரூம்ல தான் இந்த ரெண்டு நாய்களும் இருக்குது. ஆனா ஒரு நாய் ஹாப்பியாவும் இன்னொரு நாய் ரொம்ப கோபமா இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே அந்த நாய்கள் இருக்கிற ரூமுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு கண்ணாடி ரூம். சுவர் ஃபுல்லா கண்ணாடி இருக்கிறத பாக்குறாங்க. அந்த சந்தோஷமான நாய் அது போல சந்தோஷமா இருக்கிற 1000 நாய்களை அது இருந்த அந்த கண்ணாடி ரூம்குள்ள பார்த்துச்சு. ஆனா அந்த கோபமான நாய் அது போல குறைச்சிட்டே இருந்த டாக பார்த்துச்சு. ரூம் மாறல, கண்ணாடிகளும் மாறல, அந்த நாய்களோட மனநிலை தான் மாறுச்சு. இந்த உலகமும் அப்படிதான். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் நமக்கு திரும்ப காட்டும். நம்ம ஸ்மைல் பண்ணா இந்த உலகமும் ஸ்மைல் பண்ணும். நம்ம கோபப்பட்டா அந்த கோபம் திரும்ப வரும். லைஃப் இஸ் a mirror. வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல. இதை பத்தி பைபிள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, டாக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம அனுப்புங்க. அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.